வணக்கம். இந்த ராஜபக்சர்கள் குழாமினர் சார்ந்த விமர்சனங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அனோஜன் என்கின்ற இலங்கை பிரஜை ஒருவர் சவுதியில சிறை தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். 5 வருடங்கள் அவருக்கான சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக ஆராயலாம் என்று முதலாவதாக இந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பான விடயத்தை பார்க்க 100 கோடி ரூபாய் ஒரு ஊழல் நடந்திருக்கின்றது. அதை ஏற்கனவே இந்த விடயம் பேசப்பட்டிருந்தது. எங்களுடைய காணொலிகளில் கூட பேசியிருந்தோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு ஊடக பேச்சாளர் அல்லது ஊடக வலயத்துக்குள்ள இருக்கிறவர் இந்த விடயத்தை ஒரு நேர்காணல்ல வெளிப்படுத்தியிருந்தார். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இராணுவ தலைமையத்துக்கு சொந்தமான ஒரு காணிய 100 கோடி ரூபாய்க்கு விற்றிருந்தார். அது அரசு சொத்தை வீணடித்தல் அல்ல, அரசு சொத்தை தவறாக பயன்படுத்தல் என்கின்ற அடிப்படையில் தான் வரப்போன்றது. அது ஒரு விடயத்தை தான் மஹிந்த ராஜபக்ச செய்திருந்தார். ஆகவே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அந்த வகையில இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான வாக்குமூலத்துக்கு முன்னைய நாள்களில் நெருக்கமாக செயல்பட்ட சயின் பாஸ் குணவர்த்தன வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குமூலம் கொடுத்தார் என்ற விடயங்கள் பெரிதாக பேசப்படவில்லை. இருந்தாலும் கூட ராஜபக்சர்களுக்கு, அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தலா இருக்கலாம் என்று சமூக வலைதளங்கள்ல பேசப்படுறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பொலிஸ் மாதிபர், அதாவது கோடபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் செயல்பட்ட பொலிஸ் மாதிபர் அண்மையில மரணித்திருந்தார், சிடி விக்ரமரத்ன. அவர் கூட இந்த கோடபாய ராஜபக்சவுக்கு எதிரான வாக்குமூலத்தை கொடுத்தார் என்ற விடயம் தான் பேசப்பட்டிருந்தது. அதாவது அந்த விடயத்துல ஒரு DNA பரிசோதனையை செய்யறதுல தனக்கு கோடபாய ராஜபக்ச அழுத்தம் கொடுத்திருந்தார் என்கிற விடயத்தை அவர் பேசியிருந்தார், பஸ்தினி என்ற ஒருவருடைய மரணம் சம்பந்தமாக. ஆகவே இந்த விடயம் சாராஜஸ்வினுடைய இந்த DNA பரிசோதனை என்றது பெரிய அளவில் பேசப்பட்ட விடயமாக மாறியிருந்தது. முதலும் மாறியிருந்தது, பிறகு அந்த விடயங்கள் பேசப்படலாற்று போய் இப்ப மீண்டும் பேசப்படலாயிருக்குன்னு. ஆகவே முன்னைய காலகட்டங்கள்ல ராஜபக்சர்களுடைய ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள், ராஜபக்சர்களோடு நெருங்கி செயல்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது ராஜபக்சர்களுக்கு எதிரான ஒரு வாக்குமூலமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அதே நேரத்துல இந்த சுரேஷ் செலை அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக செயல்பட்டார் என்று எல்லாருக்குமே தெரியும். அண்மையில சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் என்று பாத்தீங்கன்னா, கோடபாய ராஜபக்ச என்ன சொல்றாரோ அதைத்தான் சுரேஷ் செலை செய்தார். என்னதான் அவர் இராணுவத்துக்குள்ள வேலை செய்திருந்தாலும் கூட கோடபாய ராஜபக்சனுடைய வேலையை செய்கிற ஒரு பிரமுகராகத்தான், ஒரு முகவராகத்தான் சுரேஷ் செலை அவர்கள் இருந்தார் என்ற விமர்சனத்தை யார் முன்வைத்திருந்தார்? சரத் பொன்சேகா அவர்கள் முன்வைத்திருந்தார். அந்த அளவுக்கு ஒரு கோடபாய ராஜபக்ச செயல்பட்ட மிகவும் நெருக்கமான நபர். அடுத்த கட்டமாக அவர் என்ன வாக்குமூலங்களை பதிவு செய்ய போறார்? அவர் ஒரு சாட்சியமாக மாறுவாரா என்ற ஒரு கேள்வி ஒன்று பலர் மத்தியிலே இருந்திருக்கு. என்றால் படிப்படியாக முன்னைய காலகட்டங்களில் ராஜபக்சர்களோடு நெருங்கி செயல்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது ராஜபக்சர்களுக்கு எதிரான அல்லது அங்கு என்னென்ன நடந்த என்ற சில விஷயங்களை வெளிப்படையாகவே சொல்கின்ற ஒரு வாக்குமூலங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இனி வருங்காலங்களில் இவர்கள் சாட்சிகளாக மாறுவார்களா என்ற கேள்வி இருந்திருக்கின்றது. ஆனால் பிள்ளையான் இது தொடர்பான விடயங்கள்ல ராஜபக்சர்களுக்கு எதிராக சாட்சி சொன்னாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்றால் ஏற்கனவே வீத்தனார் தாக்கல் தொடர்பான சில தகவல்களை பிள்ளையான் சொல்லிவிட்டார் என்ற விடயத்தை ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இது தொடர்பாக பார்க்கிற பொழுது அவருடைய சட்டத்தை சொன்னார், இல்லை சொல்ல இல்லை, எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் வாய் திறக்கலைன்னு சொல்லியிருந்தார். உயிர்த்தனார் தாக்குதல் மட்டுமில்லை, முன்னைய காலகட்டங்களில் ரவீந்திரநாத் அவர்கள், பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரத்துல கூட இந்த ராஜபக்சர்களுக்கு சம்பந்தம் இருக்கின்றது என்ற ஒரு விமர்சனம் பெரிய அளவுல பேசப்பட்ட விமர்சனமாக இருந்தன. ஆகவே அந்த விடயத்துல பிள்ளையான் இவர்கள் பக்கம் சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு போவாரோ, ராஜபக்ச பக்கம் இருக்கிற சில குற்றச்சாட்டுகளையும் சொல்லுவாரா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கின்றது. அவர் சொல்லுவாரா இல்லையான்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏனென்றால் இவ்வளவு வாக்குமூலங்களும் முன்னைய காலகட்டங்களில் ராஜபக்சர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் சொன்னது என்ற விடயம் தான் பேசப்படுகின்றது. ஆக இவர்களும் இந்த விடயங்களை செய்வார்களா, அடுத்த கட்டமான நபர்கள் எவ்வாறு இருக்க போகின்றன என்ற ஒரு கேள்வி பெரிதாக எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க நாமல் ராஜபக்ச தரப்புல இருந்து பெரிய அளவிலான விமர்சனம் ஒன்றும் இந்த அரசாங்கம் மேல முன்வைக்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜபக்சக்களை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு, அவர்களை சிறை வைக்கிறதுக்காகத்தான் இந்த நீதியரசர்களுடைய இந்த பதவி காலத்தினுடைய நீடிப்பு, அதாவது அவர்களுடைய ஓய்வு வயதினுடைய நீடிப்பு அதிகரிக்கப்படுகின்றது. இவர்கள் 2 வருடம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் 2 வருடமும் நீதித்துறை சுயாதீனமாக இயங்க விடக்கூடாது, இவர்களுடைய கட்டுப்பாடுல தான் இருக்கணும் என்ற இவர்களுக்கு சாதகமானவர்களை நீதியரசர்களாக வைத்து அந்த நீதியரசர்களுடைய வயதிலே அதிகரிப்பதன் ஊடாக இப்படியாக ராஜபக்சக்களை உள்ள கொண்டு போக பார்க்கின்றார்கள் என்ற விமர்சனத்தை யார் முன் வைத்திருக்கின்றார்?
நாமல் ராஜபக்ச அவர்கள் நேரடியாக முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் சில நார்வலை முன்னெடுத்திருந்தார்கள் என்றா சில ஒரு கூட்டமை வைத்திருந்தார்கள். இது நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை பாதிக்கின்றது, இவ்வாறான விடயங்களை இவர்கள் செய்யக்கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒரு விமர்சன அடிப்படையிலான ஒரு கூட்டத்தையே முன்வைத்திருந்தார்கள். அதற்கு பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் எதிர்கட்சியிலிருந்து. சரி, இது இவ்வாறு இருக்கேக்க இந்த விடயங்கள் சார்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றா போன்றால் என்ற கேள்வி இருக்கு. ஏனென்றால் இந்த நீதிபதிகளுடைய வயதில்லை அதிகரிக்கிறதை விட புதிதாக நீதிபதிகளை நியமனம் செய்கிறது, வெற்றிடங்களை நிரப்புறது இந்த வழக்குகளை இலகுவாக முடிவு கொண்டு வர்றதுக்கான உத்தியாக அமையும் என்ற விஷயம்தான் பேசப்பட்டது. சரி, இன்னுமே இந்த விடயங்கள்ல ராஜபக்சக்கள்லாம் பின்பற்றப்படுகின்றார்கள். அவர்கள்லாம் முக்கியமான நபர்களால் ஆக்கப்படுகின்றார்கள். சிறை செல்வ வைக்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு வேலையும் என்று அவர்கள் இதை தங்களுக்கு சாதகமான அரசியல் நகர்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது என்பது. இருந்தாலும் கூட இந்த மஹிந்த ராஜபக்சவின் ஊழலோட பேசப்படுகின்றது, அவர்கள் சிறை செல்ல போகின்றார்கள் என்றெல்லாம் பேசப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு பேசுபொருளான விடயங்களாகத்தான் இருக்கின்றதை தவிர அவையெல்லாம் நடக்கின்றவாண்டா கேள்விக்குறி. ராஜபக்சனுடைய சிலர் சிறை சென்றிருந்தார்கள், திரைப்புணியில வந்திருந்தார்கள். ஆனால் முக்கியமாக குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகின்ற கொடபாய ராஜபக்சவோ, மஹிந்த ராஜபக்சவோ, நாமல் ராஜபக்சவோ, பசில் ராஜபக்சவோ கைது செய்யப்பட்டார்கள் என்றால் கேள்விக்குறி. பசில் ராஜபக்சவுக்கு பிடியான பிறப்பிக்கப்படுது, அவரை நாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்படியாக இரண்டு பக்கமும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இவர்கள் தண்டனை நோக்கி நகர்த்தப்படுவார்களா இல்லையா என்றதான் மக்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க அனோயன் என்ற ஒரு தனிநபர், இலங்கையைச் சேர்ந்த ஒரு பிரஜை அவர்கள் சவுதியில அகப்பட்டிருக்கின்றார். அவருக்கு சிறை போன்ற விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த சிறை விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது அவருக்கு இந்த சிறையில அதாவது 5 வருடங்கள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் ரூபாயும் அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கு. 3 மில்லியன் சவுதி ரியால் என்று பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 27 கோடிக்கு மேல வருது. எங்களுடைய பணத்துக்கு ரூபாய்க்கு 27 கோடி ரூபாய்க்கு மேல வருது. இந்த பணத்தை அவர் கட்டுவாரா மாட்டாரா என்ற கேள்விகள் பலர் மத்தியிலும் இருந்திருக்கிறது. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நபர் என்ற வகையில இது பெரிய அளவு பணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இதனுடைய பின்னணி என்னென்றால், அண்மையில சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு நாய் ஒன்று ஒரு தலையாத்திரை ஒன்று சேர்ந்திருந்தார். அந்த தலையாத்திரை செல்கின்ற பொழுது அதை ஒருவர் தாக்கியிருந்தார். தாக்கியவர் முஸ்லீம் என்ற அடிப்படையில பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இது ஒரு மத ரீதியான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. அப்பேக்க அனோயின் என்ற நபர் அந்த நபரை விமர்சனம் செய்தது மட்டுமில்லாமல் முஸ்லிம்கள் பெரிதளவு புனிதராக பார்க்கின்ற ஒரு முகமது நபி என்கின்ற மதிப்புக்குரிய ஒரு நபரையும் விமர்சனம் செஞ்சிருந்தார். அந்த விமர்சனம் தான் சவுதியில பெரிய அளவு பேசுபொருளாக மாறுறது. இவருடைய இந்த பதிவுகள் முகவலி புத்தகத்துல பகிரப்பட்டிருந்தது, மற்றும் சில ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல பகிரப்பட்டிருந்தது. அந்த பகிர்வுகளை அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுக்குது. அந்த நடவடிக்கையினுடைய விளைவுகள்லாம் இந்த 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் ரூபாய் சவுதி ரியால அவருக்கு அபராதமாக விதித்த. ஆகவே இந்த விடயங்கள்ல அடுத்த கட்டமான நபர்கள் எவ்வாறு இடம்பெற போகின்றது, இந்த நபருக்கான விடயத்துல எங்களுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது, கிட்டத்தட்ட அவருடைய சகோதரன் என்ற அடிப்படையில மோலி புத்தகத்தில் ஒரு கணக்கு முலாவி கொண்டிருக்கிறது. அந்த கணக்குல பணம் போட சொல்லி அதை மக்களாக நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அவற்றதானான்ட்டு செய்யலாம். நேரடியாக அவருடைய இடத்துக்கு போய் அல்லது அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைஞ்சாலும், அந்த சகோதரனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைஞ்சாலோ அது சம்பந்தமா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு விருப்பம் வேண்டா இந்த விடயத்தை மேற்கொள்ளலாம் என்றும் சமூக வலைத்தளங்களில் சில பகிர்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறாக பல விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுபொருளான விடயங்களாக மாறி இருக்கிறது. அனோயன் சம்பந்தமா உண்மையிலேயே அனோயன் சொன்ன விடயங்களும் விமர்சனத்துக்குள்ளானது, அவர்களையும் தவறு இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை தேவைதானா, அந்த நாட்டினுடைய தண்டனை அப்படித்தான் இருக்கின்றது. எங்களுடைய நாட்டிலையும் இந்த பௌத்த மதத்துக்கு எதிரான சில விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதுவும் பெரிய அளவு தண்டனையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நாடு ஒரு மதத்தை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படுறது சரியா பிழையான்றது வாத பிரதிவாதங்கள் இவருடைய தண்டனையிலிருந்து வந்திருக்கின்றது. பெரிய அளவு சர்ச்சைகள் விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்திருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பட்டியல தெரிவிக்கலாம். ஒரு பக்கத்துல இந்த தனிநபருக்கு இந்த பிரச்சனை, இன்னொரு பக்கத்துல அரசியல்வாதிகளுக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பேசுபொருளாக கொண்டிருக்கின்றன. அதுவும் சரியான விசாரணை மூலம் தண்டனையை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது.